ஓம் நம சிவாய. சிவனை ஏற்ற காசி சத்குரு ஷக்கி வாசுதேவ் அவர்களின் உரையில் இருந்து இப்போது நாம் காசி பற்றி தெரிந்து கொள்வோம். சிவன் வடிவமைக்க பிரம்மனும் விஷ்ணு கர்மாவும் காசியை உருவாக்கியதாய் சிவ புராணங்கள் சொல்கின்றன. காசியின் கட்டமைப்பும் அதில் கையாளப்பட்டிருக்கும் யுக்திகளும் அதன் நேர்த்தியும் அதை வடிவமைத்தவரின் கணித நுண்ணறிவை வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. இன்றளவிலும் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பை கொண்டுள்ளது காசி. அப்படி என்ன அற்புதமான விடியல் அது என்பதை பார்ப்போம் வாருங்கள். காசியை ஒளிப்பிழம்பு என்பார்கள். அதோடு காசி என்பது தரையில் இல்லை, அது சற்றே உயரத்தில் சிவனின் திரிசூலத்தின் மீது இருக்கிறது என்றும் சொல்லுவர். இதற்கு காரணம் காசி என்பதற்கு நிலத்தில் ஒரு பொருள் உருவமும் அதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கிய சக்தி உருவம் இம்மண்ணை விட்டு சற்றே உயரத்தில் இருக்குமாறு அமைத்தார்கள். இதை வெளிச்சத்தின் தூரர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதுவே நம் அனுபவத்தில் நாம் உணர்ந்து அறிந்த உண்மை. காசி என்பது 168 மைல் பரப்பளவில் அமைக்கப்பட்ட ஒப்பற்ற நினைத்தற்கே அறிய சக்தி எந்திரம். வருடத்தின் எல்லாம் ஒரு நாளும் ஒரு நாளின் எல்லா மணி நேரமும் ஓய்வின்றி செயல்படும் ஒப்பற்ற சக்தி நிலை. இதுபோல் ஒரு மாபெரும் எந்திரம் அதற்கு முன் செய்யப்பட்டதும் இல்லை, அதற்கு பின் யாரும் முயற்சி செய்யவும் இல்லை. சிவன் வடிவமைத்த காசியின் வடிவியல் பற்றி இப்போது நாம் காண்போம். காசி என்பது நகரத்தின் முதல் பெயர். இது KAS என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அதாவது பிரகாசிப்பது. ஒவ்வொரு ஆன்மாவின் இருளும் இந்த நகரத்தால் ஒளிர்கிறது. வாரணாசி, பனாரஸ் மற்றும் பனாரஸ் ஆகியவை கங்கையின் வடக்கு கரையில் உள்ள ஒரு வரலாற்று நகரத்தின் தற்பொழுதைய பெயர்கள். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்த நகரம் ஒரு கண்கவர் வரலாற்றை கொண்டுள்ளது. மேலும் நகரத்தில் மயக்கும் கவர்ச்சி ஒவ்வொரு பயணிக்கும் வீட்டில் இருப்பது போன்ற உணர்வை தருகிறது. நகரத்தின் எல்லா உருவாக்கம் கங்கையின் 2 துணை நதிகளான வருணா மற்றும் காசி ஆகியவற்றின் பெயராலும் வாரணாசி பெயரிடப்பட்டுள்ளது. சிவபெருமான் இந்த நகரத்தை ஆசீர்வதித்ததாக கூறப்படுகிறது. ஹர் ஹர் மகாதேவ் என்பது பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் வாழ்த்து. இதன் மூலம்தான் போலோநாத் சக்திகள் ஒவ்வொரு கணத்திலும் தொடர்ந்து ஒருங்கிணைக்கப்படுகின்றன. காசி சிவனின் திரிசூலத்தின் மேல் நிறுவப்பட்டது என்பது நமது புனித நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சிவபெருமான் மற்றும் மாதா பார்வதியின் தாழ்மையான வசிப்பிடமாக இருந்ததால் இந்த நகரம் அதன் நம்ப முடியாத அளவிற்கு மாறுபட்ட கலாச்சாரம் மற்றும் மதிப்புகளும் பெருமை கொள்கிறது. அவை அதன் குடிமக்களின் இதயங்களின் ஆழமான வேரூன்றி உள்ளன. நதிக்கரையோர தொடர்ச்சி மலைகளின் காட்சி பிரம்மாண்டமும் பாயும் புனித நதியான கங்கையும் சேர்ந்து பூமியில் சொர்க்கத்தை சித்தரிக்கும் மிக பெரிய நேர்மறை ஆற்றலை நமக்குள் உருவாக்கி தருகின்றன. குறிப்பாக காலையில் பல நூற்றாண்டுகள் பழமையான புனித கங்கை ஆர்த்தி காண ஆயிரக்கணக்கான மக்கள் பனாசிக்கு செல்கின்றனர். மணிகள் அடிப்பதும் சமஸ்கிருத ஸ்லோகங்களை நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட உயர் தோணியில் வழங்குவதும் ஒரு அற்புதமான அனுபவத்தை நமக்குள் கொண்டு வருகின்றன. சுற்றுச்சூழலையும் சுத்தம் செய்கின்றன. வாரணாசி அதன் பனாரசி பட்டு புடவைகளுக்கும் பெயர் பெற்றது. இவை இந்தியாவில் தயாரிக்கப்படும் சிறந்த பட்டு புடவைகளாகும்.